கிளம்புறேன். சம்பந்தியம்மா, நீங்கள் சொன்ன மாதிரியே இனிமேல் செல்வத்தோட குடும்பத்துக்கும் எங்களுக்கும் எந்த ஒட்டு உறவும் வச்சுக்க மாட்டோம்மா. இதை வெறும் வார்த்தையில் சொன்னால் மட்டும் பத்தாது, செயல்லையும் அப்படி இருக்கணும். அப்புறம் பிள்ளைய விட்டு பிரியறதுக்கு மனசு இல்லைன்னு அவர் வேலை செய்கிற இடத்துல போய் பார்க்கறது, பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கு ஃபீஸுக்கு பணம் வேணும்னு கேட்கறது, போகிற வர வழியில் பார்த்து கண்ணை கசக்கிறது, அப்புறம் உங்கள் வீட்டில் சம்சாரம் தான் பிள்ளைய பார்க்காம சாப்பாடே இறங்கலன்னு நாடகம் போடுறது, இதெல்லாம் வச்சுக்க கூடாது. ஒரு முடிவு எடுத்துட்டா அதில் உறுதியாக இருக்கணும். நாங்கள் உறுதியாக இருப்போம் சம்பந்தியம்மா. ஆனால் ஒரு சின்ன வேண்டுகோள். எவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் என் புள்ள செல்வம் தனி கொடுத்துணும் போக போகிறான். அந்த நல்ல நேரத்தில் பால் காய்ச்சும் போது கூட இருந்து அவனை வாழ்த்தணும்னு பெத்த மனசு கிடந்து அடிச்சுக்குது. அது வரைக்கும் நாங்கள் இருந்துட்டு கிளம்பிடுவோம். அதுக்கு தான் உங்கள் அனுமதி வேணும் சம்பந்தியம்மா. என்ன சிவகாமி யோசிக்கிற? பெத்த மனசு இல்ல, சரின்னு சொல்லு. சரி, பால் காய்ச்சி முடிஞ்சதும் கிளம்பிடுவீங்கல்ல? ரொம்ப சந்தோஷம் சம்பந்தியம்மா. இன்னையிலிருந்து செல்வம் எனக்கு மகன் இல்லை, உங்களுக்கு மருமகன். நான் வரேன். இல்லை இல்லை, நான் போகிறேன். மாமா, என்னம்மா? உங்களை ஒன்று கேட்கணும். உண்மையிலேயே அவரு உங்களெல்லாம் விட்டுட்டு வர சம்மதிச்சிட்டாரா? என்னம்மா நீங்க எல்லாரும் திரும்ப திரும்ப இதையே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? அது இல்லை மாமா, அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். குடும்பத்துக்காக உயிரை கொடுக்குற மனுஷன் அவரு. நீங்க எல்லாம் அவரை வற்புறுத்தினால அவர் அரை மனசோட தான் சம்மதிச்சிருப்பாரு. முழு மனசோட அவர் இதுக்கு சம்மதிச்சிருப்பாருன்னு எனக்கு தோணல. ஒன்னா இருக்கிற குடும்பத்தை விட்டு அவரை நான் பிரிச்சுட்டேங்கிற பாவம் எனக்கு சேர வேண்டாம். அவர் என்ன தப்பா நினைச்சுப்பாருன்னு எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ எதுக்கும் பயப்படாத, தைரியமா இரு. ஒன்னா இருக்கிற குடும்பத்தை பிரிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது மாமா. என்னோட நல்லதுக்காக எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு இது. அதோட எங்க அம்மா பேச்ச மீறி இதுவரைக்கும் நான் நடந்ததில்லை. என்னோட சூழ்நிலை உங்களுக்கு புரியுதில்ல மாமா? செல்வத்துக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும், எங்களுக்கும் உன்னை பத்தி நல்லா தெரியுமா. நாங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்க மாட்டோம், நீ தைரியமா இரு. என்னதான் இருந்தாலும் அவருக்கு என் மேல சின்ன வருத்தம் இருக்கத்தான் செய்யும். என் மேல இருக்கிற வருத்தத்துல அவர் சாப்பிடாம தூங்காம இருக்க போறாரு. நீங்க தான் அவரை நல்லபடியா பாத்துக்கணும் மாமா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். உன் நல்ல மனசுக்கு எந்த குறையும் வராதுமா, நீ நல்லா இருப்ப. நான் போறேம்மா. மச்சான், ஒரே ஆச்சரியமா இருக்குதுடா. ஏன்டா? இல்ல, சாதாரணமா நான் குடிக்கிறத பார்த்தாலே நீ திட்டுவ. இன்னைக்கு என்னடானா நீ கூட்டிட்டு வந்து வாங்கி கொடுத்துட்டு நான் குடிக்கிறத வேடிக்கை வர பாக்குறியா? அதான் ஒரே ஆச்சரியமா இருக்குடா. வேற என்ன, எல்லாம் ஒரு சந்தோஷம்தான். அர்ச்சனா என் கூட தனி கொடுத்துன்னு வர சம்மதிச்சிட்டால, அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக தான் உனக்கு வாங்கி கொடுத்தேன். ஆனா அதுக்காக நீ ரொம்ப ஓவரா குடிக்கிற. போதும், இதோட நிறுத்திக்கோ, புரியுதா? முடிச்சுக்கிறேன். அர்ச்சனாவும் கூட தனி கொடுத்து நான் வரேன்னு சொன்னாலும் சொல்லிச்சு. ஒரு மார்க்கமா தாண்டா இருக்கிற. ஆமாண்டா சிவா, மனசுக்குள்ள ஒரே பரவசமா இருக்கு. இத்தனை நாள் நானும் அர்ச்சனாவும் ஒரே வீட்டுக்குள்ள வாழ்ந்தாலும் சேர்ந்து வாழ்ற மாதிரி நடிச்சோம். ஆனா இதுக்கு மேல அந்த நடிப்பெல்லாம் நிஜமாக போகுதுன்னு நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நாக்கு கீழே எப்பவுமே சக்கரை கொட்டி வச்ச மாதிரியே இருக்குடா. இன்னைக்கு உன்னை பார்க்கவே வித்தியாசமா இருக்குடா. செல்வம், உன்னை இவ்வளவு சந்தோஷமா நான் பார்த்ததே இல்லடா. உண்மைதான்டா சிவா, இதுக்கு முன்னாடி நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்லை. ஆரம்பத்துல இருந்து என் மேல வெறுப்போடு இருந்தாச்சுன்னா இப்போ என் கூட சேர்ந்து தனி கொடுத்தன பண்ண சம்மதிச்சிருக்கானா என்ன அர்த்தம்? நான் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சு
என் கூட சேர்ந்து வாழ தயாரா இருக்கான்னு தானே அர்த்தம். அப்படின்னா அவ மனசுக்குள்ள நான் இருக்கேன்னு தானே அர்த்தம். அதான் அது ஒரே சந்தோஷமா இருந்துச்சு, அதை மறைக்கவும் முடியல. துக்கத்தை கூட ஒருத்தர் தனியா அனுபவிச்சிடலாம், ஆனா சந்தோஷத்தை பகிர்ந்து தானே ஆகணும். அதான் உனக்கு இந்த பார்ட்டியா இதா மச்சான். ஒரு காலத்துல சாதாரணமா நான் வாய் கொப்பளிக்கவே 2 பீர் தேவைப்படும், அதுவும் சில்லுன்னு. சரி, உன்னை பொறுத்த வரைக்கும் இதான் பார்ட்டி. ஓகே. மச்சான், ஆனா ஆச்சரியமா இருக்குதுடா. அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டியே. இது ஆச்சரியம் பார்ட் 2. என்ன சொல்லு. எப்பவுமே குடும்பம் ஒரு கோயில், தாய் தங்கை பாசம், தம்பி தங்க கம்பி, தங்கைக்கு ஒரு கீதம்னு குடும்பத்துக்காக மெழுகா உருகுவியடா. தனி கொடுத்தணும்னு சொன்னோன்னா நீ எப்படிடா ஒத்துக்கின? வேற என்ன பண்ண சொல்ற? எந்த குடும்பத்துக்காக நான் தனி கொடுத்துன்னு போக மாட்டேன்னு சொன்னனும், அவங்களே நான் தனி கொடுத்துன்னு போலன்னா வீட்டு விட்டு வெளியில போயிடுவேன்னு சொல்றாங்க. அப்புறம் வேற என்ன பண்றது? ஓ, உன்னை சென்டிமெண்டா லாக் பண்ணிட்டாங்களா? ஆமா, அது மட்டும் இல்ல, அம்மாவும் அர்ச்சனாவும் சேர்ந்துருந்தா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். பக்கத்துல இருந்து சங்கடப்படுறதை விட தள்ளி இருந்து சந்தோஷப்படுறது எவ்வளவோ மேலுன்னு தோணுச்சு. அதான் ஒத்துக்கிட்டேன். டேய், இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னதான் நாங்கள் தண்ணி கொடுத்துன்னு போனாலும் நான் வழக்கம் போல எங்கள் வீட்டோட சகஜமா பழகலாம், நான் சம்பாதிக்கிற காசுலாம் வந்து என் வீட்டிலே கொடுக்கலான்னு அர்ச்சனா வீட்டிலே சொல்லிட்டாங்க. அதான் இதுக்கு நான் சம்மதிச்சேன். என்ன ஒரு 4 வீடு தள்ளி இருக்க போறோம், சாப்பிட்டு தூங்க போறோம், மற்றபடி எல்லாமே பழையபடி தானே வாழ்க்கை இருக்க போகுது. இந்த கண்டிஷனுக்கு மட்டும் அவங்க ஒத்துக்கலன்னா கண்டிப்பா நானும் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்டா. ஏன்னா எனக்கு என்னைக்குமே அர்ச்சனாவோட என் குடும்பம் தான்டா முக்கியம். செல்வம், குட் டிசிஷன். கீப் இட் அப் செல்வம். சரி சரி, முறைக்காத. சாதாரணமா எனக்கு பீர் சாப்பிட்டாலே போதை ஏறுதோ இல்லையோ பீட்ரு வரும், அதை கண்டுக்காத. சரி, அர்ச்சனா உன் கூட வாழ வரான்னு இவ்வளோ ஆசையா இருக்கிறிய, அர்ச்சனா கூட பேசுனியா? எங்க, நான் தான் வீட்டுக்கே போறது இல்லையே. ஆடா போடா, நீ ஒருத்தன். அப்புறம் எதுக்குடா கிரகாம்பல் போனை கண்டுபிடிச்சாரு, எவனோ ஒருத்தன் செல்லை கண்டுபிடிச்சான். செல்லை எடு, போனை போடு, பேசு. ஆசை இருக்குல்ல? ஆசை எல்லாம் இருக்கு, ஆனா தயக்கமா இருக்குல்ல. ஆடா போடா டேய், தயக்கப்பட்டவன் எவனும் வாழ்க்கையில சந்தோஷமா இருந்ததா சரித்திரமும் கிடையாது, பூகோளமும் கிடையாது. நீ செல்ல குடு. குடுறா, இருடா. டேய் வேணாண்டா. டேய் வேணா வேணான்னு உன் வாய் தான் சொல்லுதே தவிர நான் கரெக்டா நம்பர் போறானு உன் கண்ணு தேடுது இல்ல, நான் தான் பார்த்து நிக்கிறேனே. டேய், நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் இடையில ஒரு காலம் இருக்குது, அதுதான் ஆம்பளைங்களுக்கு பொண்ணான காலம். அது உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அமையல, இப்ப அமைஞ்சிருக்குல்ல, அனுபவி. இதானே அவங்க நம்பரு. பேசு பேசுடா, பேசு. ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? அத்தடா பேசுறா. ஹலோ, கேக்குறேன்ல. ஹலோ, வேலை எத்தவங்க. என்னடா பேசல? அத்தை எடுத்தாங்க, எப்படி பேசுறது? டேய், அத்தனை என்னடா பேயா பூதமா? சரி ஓகே, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணு. ட்ரை பண்ற. ஹலோ, யாருங்க அது? ஹலோ, யாருன்னு கேக்குறேன்ல. மறுபடியும் அத்தடா. இருக்கட்டும்டா, அத்தியா இருந்தா என்ன, பேசு. ஹலோ அத்தை, நான் தான் மாப்பிள்ளை செல்வம் பேசுறேன், அர்ச்சனாவை கூப்பிடுங்கன்னு சொல்றேன். போனை போட்டா பேசணும், இப்படி சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம்? போன்ல என்ன விளையாட்டு? போனை பண்ணிட்டு யார் இப்படி விளையாடுறது? ஹலோ, வச்சிட்டாங்கடா. வச்சிட்டாங்களா? வைக்காம என்னடா பண்ணுவாங்க? நீ பண்றத பார்த்தா எனக்கே உன் தலையில நறுக்குன்னு கொட்டலாமான் இருக்கு. இதுக்கு தாண்டா ரொம்ப நல்லவனா இருக்க கூடாது. எவனாவது கட்டின பொண்டாடிட்ட பேசுறதுக்கு இப்படி நடுங்குவானா? அர்ச்சனா யாரா? நீ லவ் பண்ற பொண்ணா? நீ தாலி கட்டின பொண்டாடி தானே? அவகிட்ட பேசுறதுக்கு போய் இப்படி பயப்படுற? இந்த காலத்துல 15 வயசு பசங்க எல்லாம் பூந்து விளையாடுறானுங்க கூட. எப்படி? ஹலோ
உன் டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. அர்ச்சனா தான் பேசு. ஹலோ ஹலோ, யாருங்க? ஹலோ யாருங்க? யாருன்னு கேக்குறல்ல? ஹலோ பேசுங்க, யார் வேணும் உங்களுக்கு? ஹலோ அர்ச்சனா என்கிட்ட கொடு. ஹலோ, எவ்வளவு நேரமா கத்துறோம், யார் பேசுறீங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? இது என்னது போனை போட்டு விளையாடுறது? யாரா இருந்தாலும் சரி, இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அம்மா, யாருமா? எதுங்கன்னு தெரியல, ஏதாவது ஓசி போன் கிடைச்சிருக்கோ, போட்டுட்டு விளையாடுதுங்க. நீ போய் வேலையை பாருமா, போமா. கஷ்டம்டா, ரொம்ப கஷ்டம். உன் காதுல இருந்து லீக் ஆன சவுண்ட்லயே என் காதுல ரத்தம் வடியுது. உனக்கு ராசி அவ்வளவுதான். மச்சான், போதை இறங்கிடுச்சு, ஒரே ஒரு பீர் வாங்கி தரியா? சரி சரி, இதுவே ஜாஸ்திங்கிறியா? எனக்கு இறங்கிடுச்சு, உனக்கு ஏறிடுச்சு. சரி போலாம். திலீபன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? என்ன? இல்ல, காவியா எந்த மாதிரி கேரக்டர்? ஏன் திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்குற? இல்ல, இப்படி இல்லாம ஒரு பொண்ணு இருப்பா, இப்படி இல்லாம ஒரு கேரக்டர் இருக்கும். இந்த பாரு, காவியா பத்தி இந்த வீட்ல யாரும் பேசக்கூடாதுன்னு நீ தான் சொல்லியிருக்க. இப்ப நீ ஏன் அவளை பத்தி பேசுற? நான் தான் சொன்னேன், எவ்வளோ டீசென்டானவர் நீங்க. உங்களை பத்தி எப்படி எல்லாம் இல்லாததும் பொல்லாததும் சொல்ற தெரியுமா? எங்க ஆபீஸ்ல எல்லாரும் குரூப்பா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. என்ன ஏதுன்னு விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது உங்களை பத்தி எப்படி எல்லாம் சொல்லியிருக்கான்னு. நீங்க அங்க தொட்டீங்க இங்க தொட்டீங்கன்னு உங்க இமேஜ் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கா. லேடிஸ் விஷயத்துல நீங்க ரொம்ப மோசமா. எந்த பொண்ணை பார்த்தாலும் க்ளோஸா பழகிடுவீங்களா? பழகினதுக்கு அப்புறம் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தூக்கி எறிஞ்சிருவீங்களா? இப்படி இல்லாம ஒரு பொண்ணு பேசுவா? அவ மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துக்கிட்டு நான் லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உங்களை வளைச்சு போட பார்த்தா, அதுக்கு நீங்க இடம் கொடுக்கலன்னதும் உங்களை பழி தீர்த்துக்கிறதுக்காக உங்க மேல எப்படி எல்லாம் சேர்த்த வாரி இறக்கிற பாத்தீங்களா? அது மட்டும் இல்ல, ஏற்கனவே 3 பேரை லவ் பண்ணிருக்காளாம். ஒருத்தி 3 பேரை லவ் பண்ணா அதுக்கு பேர் லவ்வா? பார்ட்டி, டிஸ்கோத்தே, டேட்டிங்னு சொல்லிட்டு இப்படி தினம் தினம் ஒவ்வொருத்தரோட போயிட்டு வராளாம். ஆபீஸ்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. அவ்வளவு ஏன் 2 மாசத்துக்கு முன்னாடி அவ அபார்ஷன் கூட பண்ணிருக்காளாம். நீங்க பாவம், உங்களுக்கு எதுவுமே தெரியாம இருந்திருக்கீங்க. உங்களுக்கு வெள்ள மனசு. முடிச்சிட்டியா? பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டியா? இப்படி போய் பேசாத. நான் எதுக்கு போய் சொல்லணும்? இது பார், காவியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப் பிரிக்கணுங்கிறதுக்காக இப்படி அவளை பத்தி தப்பா பேசி இப்படி கீழ்த்தரமா நடந்துக்காத. 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு ஒரே மாதிரி ரியாக்ட் பண்றீங்களா? இத கூடி சீக்கிரமே உடைச்சு காட்டுறேன். போச்சுமா, எல்லாம் நாசமா போச்சு. ஏண்டி இப்படி கோயில்ல நின்னுகிட்டு அபசகனமா பேசுற? எங்க இருந்து பேசினா என்னமா? இதுல என்ன அபசகுணம் வேண்டி கிடக்கு? நாம என்ன மாதிரி பிளான் போட்டோம்? நீ பாகியத்தை கூட்டிட்டு வா, நான் சிவகாமியை கூட்டிட்டு வரேன். பாகியத்தை பேசி தூண்டி விட்டு அர்ச்சனா தனி கொடுத்துனும் போறத நாம நிறுத்திடலான்னு நினைச்சோம். எல்லாம் நாம திட்டம் போட்ட மாதிரிதான் நடந்துச்சு. ஆனா இந்த செல்வம் தனி கொடுத்துனும் போறதுக்கு சம்மதிக்க மாட்டான்னு நினைச்சோம். கடைசி நேரத்துல ஒட்டுமொத்த குடும்பமும் தனி கொடுத்துட்டு போறதுக்கு சம்மதிச்சிடுச்சே. வர்ற அமாவாசை அன்னைக்கு பால் காய்ச்ச போறாங்களாமா. அந்த மாதிரி மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, நாம போட்ட பிளான் எல்லாம் மொத்தமா நாசமா போயிடும். அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? நான் மட்டும் என்ன சந்தோஷமா கோயில்ல பொங்கல் வாங்கி தின்னுட்டா இருக்கேன்? உனக்கு இருக்கிற அதே பதப்பதப்பு எனக்கும் இருக்கு. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாதுமா. அன்னைக்கு அந்த பஞ்சாயத்துலயே அர்ச்சனாவையும் செல்வத்தையும் நிரந்தரமா பிரிச்சுட்டேன்னு நினைச்சேன். கடைசியில என்னடான்னா அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு குரூப்பே அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. செல்வம் வீட்டுல இருக்கிறவங்க இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டாலும் நிச்சயமா செல்வம் ஒத்துக்க மாட்டான்னு நான் நினைச்சேன். ஆனா இப்ப அவனே ஒத்துக்கிட்டான்னு நினைச்சா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. தனி கொடுத்துன்னு போகிறதுக்கே சம்மதிக்காதவன் இப்போ இந்த கண்டிஷனுக்கு எப்படி சம்மதிச்சான்னு தெரியலையே. அட, அந்த செல்வம் ஒரு மான கெட்டவமா. அர்ச்சனாக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான். அவன் மாறினது ஒண்ணும் பெரிய அதிசயம் இல்ல. ஆனா இந்த பாக்கியம் எப்படி மாறுச்சு? எனக்கும் அதே குழப்பமா தான் இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மா, பாக்கியம் வருதுமா?
அவ கோயிலுக்கு வருவான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை வர சொன்ன. போ போ போய் ஒளிஞ்சுக்க போ.